friends, Srilankan பொதுவா வட்டலாப்பம் செய்யறதுக்கு கருப்பெட்டியும் ஃப்ரெஷ் மில்க்கும் மீட் பண்ணி தான் செய்வாங்க friends. ஆனா நான் இன்னைக்கு ஃபாரின் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஈஸியான மெத்தட்ல ஃப்ரெஷ் மில்க்கும் சுகரும் மீட் பண்ணி நல்ல டேஸ்டியா வட்டலாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வட்டலாப்பம் செய்யறதுக்கு நான் இதில் 800 ml ஃப்ரெஷ் மில்க், சுகர் 450 கிராம், Milkmaid 100 கிராம் எட் பண்ணிக்கிறேன். Milkmaid எட் பண்ணாமலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். Milkmaid எட் பண்ணாமல் நீங்கள் செய்கிறீங்க என்றால் 450 கிராம் சுகருக்கு பதிலாக 500 கிராம் சுகர் எட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 4 ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 1/2 டீஸ்பூன் இருக்கும். இதையும் எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மில்க் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வரங்காட்டியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியாக 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூல் ஆகிறதுக்கு விட்டுடுறேன். அடுத்ததாக வட்டலாப்பத்துக்கு கலர் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் இதில் பிளாக் சுகர் சிரப் செஞ்சு எடுத்துக்கிறேன். பிளாக் சுகர் சிரப் செய்கிறதுக்காக வேண்டி இதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் மெல்ட் ஆகி நல்லா பிளாக் கலர் வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சரி பயப்படவான ஃப்ரெண்ட்ஸ். புகையெல்லாம் மேலுக்கு பேத்துன்னு தணிக்கும். அப்போவும் நல்லா டார்க் கலர் வரங்காட்டி வெயிட் பண்ணுங்கள். நல்லா டார்க் கலர் வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் வார்ம் வாட்டர் 1 கப் எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸ்ட்ரெயினரால் வடிச்சிட்டு எட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வட்டலாப்பம் செய்கிறதுக்கு எக் உடைச்சிக்கலாம். நான் இன்றைக்கு 10 எக்குக்கு வட்டலாப்பம் செய்ய போகிறேன். எக் உடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு குட்டி பவுடரை உடைச்சிட்டு அடுத்ததாக எல்லாத்தையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் ஒரே பவுடரை எக் எல்லாத்தையும் ஒரே அடியை உடைச்சி ஊற்றிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு எக் அப்செட்டாக இருந்தாலும் எல்லா எக்கையும் வீச வரும். அதனால தான் நான் இப்படி ஒரு குட்டி பவுடரை ஒரு எக்கை உடைச்சி போட்டுட்டு அடுத்ததாக எல்லாத்தையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 10 எக்கையும் ஒவ்வொன்றா எட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கையோர் கரையிற வரைக்கும் கொஞ்சமாக பீட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணினாலே போதும். அளவுக்கு மிச்சம் பீட் பண்ணாதீங்க. அளவுக்கு மிச்சம் பீட் பண்ணிட்டீங்கன்னா வட்டலாப்பத்தில் ஹோல்ஸ் வராது. நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ் மில்கை எக்கோடு சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணும்போது நல்லா கூலாக எடுத்துக்கு அப்புறமாவே நீங்கள் எக்கோடு எட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை சூட்டோடு எட் பண்ணிட்டீங்கன்னா எக் வெந்துடும். அதையும் எட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் மிச்ச நேரம் பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 மினிட் பீட் பண்ணினாலே போதும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இந்த சுகர் சிரப்பை எட் பண்ணிக்கலாம். இது கலர் வாரத்துக்காக வேண்டி தான் எட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் எட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் கலராகவே எட் பண்ணிக்கோங்க. அது ஸ்டீம் ஆகினதுக்கு அப்புறமா வட்டலாப்பம் கொஞ்சம் லைட் கலராக வரும். ஐஷட்டி டார்க் கலராகவே எட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே, இப்போ வட்டலாப்பத்துக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நாம் வடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் வடிச்சதுக்கு அப்புறமா வட்டலாப்பம் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பவுடரை எட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் வடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஃபொயில் பேப்பரால் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி ஃபொயில் பேப்பர் இல்லை என்றால் ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு சைடுக்கு ஒரு நூலால் கட்டி விட்டுருங்க. ஸ்டீம் பண்ணும்போது இதுள்ளுக்கு தண்ணி போக அமைக்கிறதுக்காக வேண்டி தான் இதை இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததான் நான் இதில் ஸ்டேனை இந்த மாதிரி வச்சுட்டு ஹாட் வாட்டர் எட் பண்ணி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஸ்டீம் பண்ணும்போது ஆவி வெளியே போகாத அளவுக்கு நல்லா எல்லா இடத்தையும் நல்லா கவர் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபொயில் பேப்பரால் ரவுண்டுக்கும் சுற்றி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் ஆவி வெளியே போகாமல் நல்லா குயிக்காக வெந்துடும்.
ஆவி வெளியே போகாத அளவுக்கு நான் இதில் ஒரு கல்லொண்டு வச்சுக்கிறேன், நல்லா ஹெவியாக இருக்கிறதுக்காக வேண்டி. அடுத்ததாக மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி விட்டுறலாம். இது வந்து 2 hours வரங்காட்டியும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியாக 1 hourக்கு அப்புறமா நான் வாட்டர் இருக்காண்டு இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து எல்லா வாட்டரும் நல்லா அப்சர்வ் ஆகி இருந்தது. அப்புறமா நான் இதில் மறுபடியும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு இன்னொரு 1 hour ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் 1 hourக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வட்டலாப்பம் வெந்திருக்காண்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியாக இது வேகிறதுக்கெல்லாம் 2 hours பிடிச்சிது எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் நைஃபை வச்சு செக் பண்ணிக்கிறேன். நல்லா ஒட்டாமைக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் ஒட்டிச்சின்னு சொன்னால் வேகல் என்ற அர்த்தம். இது ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நாம் எடுத்துக்கலாம். நான் அப்படியே இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் கொஞ்சம் கஜுவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலராக நல்ல ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்ரீலங்காவில் அக்குரணையில் நல்ல ஃபேமஸான டெசர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லேயும் ஈத் வந்தால் ஃபஸ்ட்டில் இதைத்தான் செஞ்சுடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கட்டாயம் இது பிடிக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் புதிய வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன்.